செங்கோட்டையில் போய் இங்கே இணைந்திருக்கிறான்னு சொன்னார். நான் சேர்ந்த இடம் கோட்டைக்கு சேர்ந்த இடமா? 97 லட்சம் பேர்கள் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்று இறந்தவர்கள் இருக்கக்கூடும், அதே போல வேறு இடத்திற்கு சென்றவர்கள் இருக்கக்கூடும், 2 இடங்களை பதிவு செய்திருக்கக்கூடும். இருந்தாலும் கூட நம்முடைய கடமை என்னன்னு சொன்னால், தேர்தல்களத்தில் இந்த பயணங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த பயணங்களை மேற்கொள்வதற்கு வாக்காளர் ஒவ்வொருவரும் நம்முடைய உயிர் மூச்சாக கருதி அவர்களை வாக்காளராக சேர்த்து என்ன கனவுகளை காணுகிறார்களோ அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இந்த பணிகள் முக்கியமான பணியாக இன்றைக்கு இருக்கிறது. நாங்களாம் இன்று உங்களோடு இணைந்த அந்த பணிகளை மேற்கொள்ள வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, புதிய ரத்தமே இன்றைக்கு என் உள்ளங்களில் இருந்து கொண்டிருக்கிற காட்சி. பணிகளை விரைந்து செய்யக்கூடியவர்கள் உங்களோடு ஒருங்கிணைந்து என்னோடு வருகின்ற அத்தனை பேரும் உங்களோடு உறுதியாக அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆகிய நம்முடைய பணி என்பது 18ஆம் தேதி வரையிலும் தான் கால அவகாசம் இருக்கிறது. அதற்குள்ளே அவர்கள் அத்தனை பேரும் சேர்க்க வேண்டும். இப்போது சேர்க்கப்பட்டிருப்பது விண்ணப்பம் கொடுக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நீக்கப்பட்ட இங்கே 97 லட்சம் பேர்களிலே விண்ணப்பம் தராதவர் மட்டும்தான் 97 லட்சம் பேர் இருக்கிறார். இறந்தவர்கள் இருக்கக்கூடும், பேரிடத்திற்கு சென்றவர்கள் இருக்கக்கூடும், 2 இடங்களை பதிவு செய்திருக்கக்கூடும். ஆனால் விட்டம் இருக்கின்றவர்களை இந்த பட்டியலை இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஃபார்ம் 6 சொல்வார்கள், அதை பூர்த்தி செய்து நாம் கொடுக்க வேண்டும். அந்த பணிகள் என்பதுதான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஒன்று. தேர்தலத்தில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். இங்கே பார்க்கின்ற போது சிங்கானூரில் வெற்றி பெற்ற ஒருவர் நம்முடைய ஆட்சி காலத்தில் 14 ஓட்டு ஜெயிச்சார். வெறும் 14 ஓட்டு. மத்திய பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டால் 110 இடங்கள் காங்கிரஸ், பிஜேபி 3 பேர் தான். ஒரு 9 ஓட்டு ஜெயிச்சார், ஒரு 7 ஓட்டு ஜெயிச்சார், ஒரு 3 ஓட்டு ஜெயிச்சார். ஆட்சி பிஜேபி. இதற்காக நான் சொல்றேன்னு சொன்னால், ஒவ்வொரு ஓட்டும் நம்முடைய தலைவரை எதிர்கால தமிழகத்தை ஆளப்போன்ற நம்முடைய வெற்றி தளபதியை உருவாக்குவதற்கு தான் நாம் இந்த பணிகளை நாம் மாற்றி வருகிறோம். எல்லோரும் சொன்னார்கள், செங்கோட்டையில் போய் இங்கே இணைந்திருக்கிறான்னு சொன்னார்கள். நான் சேர்ந்த இடம் கோட்டைக்கு சேர்ந்த இடமா? நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன். புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். 2 தலைவரோடும் பணியாற்றியதற்கு பிறகு 3வது தலைவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பு உங்களால் நான் உருவாக்க. தலைவரத்தை நான் காணுகிற போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. அவர் மனம் திறந்து பேசினார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். வருவதற்கு நீங்கள் நம்முடைய களப்பணி என்பது முக்கியமான ஒன்று. இந்த களப்பணியில் நாம் அனைவரும் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அனைவரும் விடுதி போன்றவர்கள் அதற்காக அருப்பணியாற்றி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து களப்பணி ஒன்றிய நகர பேரூராட்சி கிழக்கிழங்குகள் அனைத்தும் நாம் இணைந்த இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளை வெற்றிகரமாக 18ஆம் தேதி குறிப்பிட்டாலும் கூட இதை நிறைவு செய்தது முதல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் என்ற பெருமைக்குரியவர்களாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.